ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அமேசான் கம்பெனிலேருந்து டேட்டா என்ட்ரி ஜாப் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்குது, அதாவது வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த லாக்டவுன் டைமுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக போய்ட்டு நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் ஜாப் சீக்கர், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் மேக் மணி ஆன்லைன் மூலிமா வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது, அதை தவிர யூடியூப் சேனல்லாம் எப்படி கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலிமா ஏர்ன் பண்ணுறது, பிளாக் மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி நம்ம வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ரெகுலராக போட்டுக்கிட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு தேவைப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் எப்போல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டாலும் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க இன்றைக்கி தற்போதைய வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ரொம்ப டாப்லேயே, இந்தியாவிலே ரொம்ப டாப் ஒன்று சொல்ல முடியும். அமேசான் கம்பெனியில் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நம்ம வந்து பார்க்கலாம். அது நோட்டிஃபிகேஷனாக பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்னு சொல்லியிருக்காங்க, சிடிகேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் இ-காமர்ஸ் வெப்சைட் இந்த கஸ்டமர் ரிலேட்டடான சப்போர்ட் அந்த டீம்லேருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு. பொசிஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். டேரெக்டாக அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்து வந்து டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி, நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இயர் நீங்கள் வந்து பாஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு கண்டிஷன், மினிமமாக உங்களுக்கு வந்து ஒரு 1 இயர் வந்து டேட்டா என்ட்ரி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் அப் பண்ணுற மாதிரியான ஸ்பெஷாலிட்டியும் உங்கள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கணும், அந்த ஸ்கில்லும் இருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹேண்டலிங் பண்ணுற மாதிரினா கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்கிறாங்க. தேர்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரிகார்ட்ஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த பொசிஷனும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும், அந்த ஸ்கில்லும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கணும். வித் எக்ஸலண்ட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மட்டும் தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுற மாதிரியான உங்கள் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஓனர்ஷிப், பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹையர் ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்லேயே அந்த வேர்டு, விண்டோஸ் எம்எஸ்ல வந்து இருக்கும் இல்லையா, எம்எஸ் ஆஃபீஸு, வேர்டு, எக்ஸெல்லு, பவர் பாயிண்ட்டு இதெல்லாமே உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் ஓகே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்குது, எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீப்புள் சாஃப்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அப் டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ப்ரிஃபர்ட் அப்படிங்கிறதையும் இவங்க வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் இந்த வேக்கன்சி மட்டும் கிடையாது, அதர் பொசிஷனும் கொடுத்துருக்காங்க. மேனேஜர், டைம் ஆப்பரேஷன் கொடுத்துருக்காங்க, டீம் மேனேஜர் கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, சீனியர் அசோசியேட்டுங்கிறதையும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஆர்சி சீனியர் அசோசியேட் இந்த மாதிரியான ஜாப்ஸுமே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா ஜாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ வந்து இப்போதைக்கு கொடுக்கல. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் வந்து லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாய்ப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மேலே வந்துருங்க. எல்லாமே டிஸ்கிரிப்ஷனை படித்து முடிச்சுட்டு ரீட் பண்ணி முடிச்சுட்டு மேலே அந்த இடத்துல அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய அமேசானோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பேசிக் விஷயம் தான் கேட்பாங்க. நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அதாவது உங்களுடைய பயோவை மட்டும் இங்கே கேட்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அட்டாச்சுங்கிற இடத்துல உங்களுடைய ரெஸ்யூமை கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடைய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரும். அவங்க உங்களை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு எப்போ வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு மெயில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணுவாங்க. அது மூலியமாக உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோ எனக்கு வந்து தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். யாராவது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு தேவைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கான லிங்க் இருந்தால் அப்படியே ஷேர் பண்ணி
உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். கரெக்ட்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ பற்றி சந்திக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க் யூ.